ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டல் பீட்ஸ் வச்சு ஒரு சோக்கர் நெக்லஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கழுத்தொட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் சோக்கர் நெக்லஸ். அதை தான் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒயிட் கலரில் கொஞ்சம் கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது போக 2 சமோசா லாக், இதுக்கு பேர் தான் வந்து சமோசா லாக். இதில் வந்து 3 ஹோல்ஸ் இருக்கும். இது வந்து எதுக்கு அப்படின்னா அந்த நெக்லஸை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா இது வந்து டபுள் ஹோல் வச்ச ஒரு லாக். இது வந்து டபுள் சைடு நெக்லஸ் போடுறதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா இது வந்து ரோப், ஜாயிண்ட் ரோப். நம்ம நெக்லஸ் வந்து பின் கழுத்துலலாம் போட்டோம் அப்படின்னா குத்தும், இல்லை முடியில் பிடிச்சி இழுக்கும். அதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறமாட்டி இது வந்து கியர் லாக். இது வந்து ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம அந்த ஜுவல்லை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இது வந்து கியர் வயர். இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த நெக்லஸாக இருந்தாலும் சரி, பாசியாக இருந்தாலும் சரி, அதை கோர்க்க போகிறோம். இப்போது உங்களோட கழுத்து அளவை வந்து அளந்து எடுத்துட்டு அதுக்கு டபுள் சைஸில் இதை வச்சுக்கோங்க. அது போக கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ அளந்து எடுத்தாச்சு. இதோட 2 முனையையும் ஒரே மாதிரி சேமாக வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த சமோசா லாக்கை எடுத்துக்கோங்க. இதோட ஃபஸ்ட்டு ஹோல்லையும் லாஸ்ட்டு ஹோல்லையும் இந்த 2 முனையையும் விட்டு கோர்த்து எடுத்துக்கலாம். ஒரு முனையை ஃபஸ்ட்டு ஹோல்லையும் இன்னொரு முனையை லாஸ்ட் ஹோல்லையும் விட்டு இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சமோசா லாக்கில் ஸ்கை ப்ளூ கலரில் ஸ்டோன் வச்சுருக்காங்க. அப்போது அதுக்கு பக்கத்தில் ஒயிட் கலரில் பீட் கோர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு 2 ஒயிட் கலர் பீட்ஸ் வந்து கோர்க்க போகிறேன். இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2 கோர்த்தாச்சு. அப்புறமா அதுக்கு அடுத்து இந்த பக்கம் ஒரு ப்ளூ கலர் பீட், அந்த பக்கம் ஒரு ப்ளூ கலர் பீட் போட்டாச்சு. அதுக்கு பக்கத்தில் இந்த டபுள் ஹோல் இருக்கிற லாக் ஒன்று போட்டுட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் இந்த பக்கம் ஒரு ப்ளூ கலர் பீட்ஸும் அந்த பக்கம் ஒரு ப்ளூ கலர் பீடும் போட்டு கோர்த்து எடுத்துட்டேன். இதே மாதிரி மாடலில் தான் நான் இந்த நெக்லஸ் ஃபுல்லாகவே கோர்த்து எடுக்க போகிறேன். 2 ஒயிட் கலர் பீட் இந்த பக்கமும் அந்த பக்கமும், அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு கிறிஸ்டல் பீட், அந்த பக்கம் ஒரு கிறிஸ்டல் பீட் ப்ளூ கலரில் கோர்த்துட்டு அப்புறம் அந்த டபுள் ஹோல் இருக்கிற அந்த லாக்கையும் போட்டுட்டு அதை கவர் பண்ணுறாப்புல மறுபடியும் ஒரு ப்ளூ கலர் பீடு கோர்த்துடுறேன். கோர்த்துட்டு வரிசையாக அந்த நெக்லஸை ஃபுல்லாக கோர்த்து முடிச்சாச்சு. இப்போது நெக்லஸோட ஃபினிஷிங்க்கு வந்துட்டோம். இந்த இடத்துல மறுபடியும் ஒரு சமோசா லாக்கை வந்து கோர்த்து எடுத்துடலாம். இந்த 2 முனையையும் அந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஹோல்லையும் லாஸ்ட்டு ஹோல்லையும் வர்றாப்புல உள்ளே விட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி இதை நல்லா எண்டு வரைக்கும் கொண்டுட்டு போயிடணும். அப்புறமா இந்த மிச்சம் இருக்கிற இந்த வயரெல்லாம் நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 2 வயரோட முனைப்பகுதியையும் ஒன்று போல் வச்சுட்டு இந்த கியர் லாக்கை எடுத்துக்கிறோம். இந்த கியர் லாக்கோட இந்த வயரை உள்ளே விட்டுறோம். இந்த கியர் லாக்குக்குள்ளே இந்த 2 வயரையும் ஒன்றா வச்சு உள்ளே விட்டுட்டு அந்த கியர் லாக்கை வந்து இந்த சமோசா லாக்கோட அந்த பின்னாடி அடிப்பகுதியில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடணும். மறுபடியும் அந்த வயரோட நுனிப்பகுதியை இந்த கியர் லாக்குக்குள்ளே உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்துட்டு அந்த சமோசா லாக்கோட அடிப்பகுதியில் இந்த எல்லாமே வந்து ஜாயிண்ட் ஆகிறாப்புல வச்சிடணும். உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வயர் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே விட்டு நல்லா வெளியே ஃபுல்லாக இழுத்துருங்க. இப்போ நம்ம கொண்டு வந்து அந்த ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த கியர் லாக் வந்து இந்த சமோசா லாக்கோட அடிப்பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நிற்கணும். இப்போ ஒரு நோஸ் பிளேயர் வச்சு அந்த கியர் லாக்கை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அது உடையாது, நல்லா அழுத்தி கொடுக்கும். அதுதான் வந்து இந்த பாசி, இந்த நெக்லஸ் இது எல்லாமே வந்து உருகி வராமல் இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த மிச்சம் இருக்கிற கியர் வயரை கட் பண்ணி விட்டுட்டு இந்த மிச்சம் இருக்கிறது வந்து நம்ம கழுத்தில் குத்தும் நம்ம இந்த நெக்லஸ் போடும்போது. அதனால இந்த நம்ம லாஸ்ட்டாக கோர்த்துருக்கோம்ல இந்த 2 ஒயிட் கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் இதுக்குள்ளே அதை சொருகிற போகிறோம். அதை சொருகிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த சமோசா லாக்கை வச்சு நம்ம 3 லேயர் நெக்லஸ் எப்படி வேணாலும் என்ன மாடலில் வேணாலும் செஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிள் பேஸ் மாடல்.
இப்போ இந்த ஒயிட் கலர் பீட்ஸுக்குள்ளே இந்த முடிஞ்சு போன அந்த வயரை விடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது குத்தாமல் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு நெக்லஸ். இப்போது இதோட ஃபஸ்ட்டு பகுதியிலையும் லாஸ்ட் பகுதியிலையும் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு ரிங்கை மாட்ட போகிறோம். இதுக்கு பேர் வந்து ஜம்ப் ரிங்குன்னு சொல்லுவாங்க. இதை வந்து கொஞ்சமாக இந்த நோஸ் பிளேயரை வச்சு ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம சமோசா லாக்கோட நுனி பகுதியில் வந்து ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து இதை விட்டுட்டு மறுபடியும் நோஸ் பிளேயரை வச்சு ஓப்பன் பண்ண பகுதியை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ரோப்பில் இருக்கிறது வந்து இந்த டால்ஃபின் ஷேப் வந்து லாக் இருக்குது. அதனால இதில் வந்து அப்படியே ரொம்ப மாட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த டால்ஃபின் ஷேப் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி இந்த சர்க்கிள் ரிங்குக்குள்ளே உள்ளே விட்டு எடுத்துட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரி மாடலில் நெக்லஸ் பண்ணுறது. நம்ம கொக்கி மாட்டினோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த டால்பின் ஷேப் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவ்வளோதான், நெக்லஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கையாலேயே செஞ்சு இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் போடும்போது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போது இந்த 2 பக்கமும் நான் கோர்த்து எடுத்துட்டேன். நெக்லஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.